நீதித்துறை அமைப்பை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அரசியல் மயமாக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. TFS Clearance Mega Sale Colombo. Buy one get two on all clothing. அரசு சேவையை முழுமையாக அளிக்கின்றது. அரசு ஊழியர்கள் தங்களது கௌரவத்தை பாதுகாத்துக் கொண்டு முதுகெலும்புடன் தீர்மானங்களை மேற்கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியாத அளவிற்கு அரசு சேவை சீர்குலைக்கப்படுகின்றது. சிலர் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்குமூலம் அளித்த பின்னர் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சிலர் பணியாற்றும் இடங்களுக்கே சென்று உங்களுக்கும் தற்கொலை செய்ய நேரிடும் என அச்சுறுத்தி பயமுறுத்துகின்றார்கள். அவர்களும் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இவை தொடர்பில் விசாரிக்க வேண்டும். அரசாங்கத்தின் அடக்குமுறை, அரசாங்கத்தின் பயம், அரசாங்கத்தின் அச்சுறுத்தல் எதிர்கொள்ள இந்த கிராமங்களில் உள்ள எனது அன்புக்குரிய அம்மாக்கள், அப்பாக்கள், சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என அரசாங்கத்திற்கு தெளிவாக கூறுகின்றோம். இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய நம்மால் மாத்திரமே முடியும். நாமே அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டியெழுப்பக்கூடிய அரசியல் சக்தியாவோம். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவம் பயனற்ற அடிப்படையில் செயற்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி மனோஜ் கமகே நேற்று தெரிவித்தார். பாராளுமன்றத்திற்குள் எதிர்க்கட்சியின் பெரும்பான்மை பலம் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் உள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக எவ்வித பயமும் இன்றி முதுகெலும்புடன் ஒரு வார்த்தையெனும் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதில்லை. அதனை நாமல் ராஜபக்சவே மேற்கொள்கின்றார். ஏனெனில் எதிர்க்கட்சி தலைவர் பொதுவாக வழுக்கி செல்லும் வகையிலான பயனற்ற கொள்கை மூலமே இதற்கு பதிலளிக்கின்றார். அந்த தலைமைத்துவத்தை ஏற்க வேண்டிய தலைவர் அதனை ஏற்காமல் இருப்பது உண்மையில் இந்த நாட்டின் துரதிர்ஷ்டவசமாகவே நாம் காண்கின்றோம். நாட்டின் மக்கள் தேர்தலூடாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர் என நான் நினைக்கின்றேன். அவர்கள் 3 வீதத்திற்கு இறக்கினார்கள் அல்லவா? எனவே அந்த 3 வீதத்தில் இருக்கும்போது யார் வேண்டுமானாலும் இதுபோன்ற கதைகளை கூறுவார்கள். இப்போது நாமல் ராஜபக்சவிற்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் எனவும் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறப்பட்டது. மக்கள் 3 வீதத்திற்கு இறங்கியதன் பின்னர் அவர்களுக்கு எவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைக்கும்? அதுபோன்ற விடயங்களை சிறு பிள்ளைத்தனமான அரசியல் கதைகளை கூறாமல் இருப்பது நல்லது என நான் நினைக்கின்றேன். எதிர்க்கட்சி தலைவரே இந்த நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் தொடர்பிலும் பேசுகின்றார். அவர் மிகவும் தூர நோக்குடைய திறமையான ஒரு தலைவர். சஜித் பிரேமதாஸ் என்பவர் அனைத்தையும் தீர்க்கமாக ஆராய்ந்து நாட்டின் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பேசும் ஒரு தலைவர் என நான் கூறுகின்றேன்.